ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದ್ದೀನಿ ಇವತ್ತು, ಯಾಕಂದ್ರೆ ಹೊಸ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಆಮೇಲೆ ಹೊಸ ವರ್ಷ, ನೂತನ ವರ್ಷಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. 2026ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ತುಂಬಾ ಆಸಕ್ತಿಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀರಾ, ತುಂಬಾ ಭರವಸೆ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀರಾ. ಎಲ್ಲವನ್ನು ಪೂರೈಸುವವನು ಒಬ್ಬನೇ. ಯಾರಾತನು? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಇಟ್ಕೊಂಡಿರುವ ಎಲ್ಲ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಪೂರೈಸುವವನು கர்த்தனாகிருவா. வாயிலே வர மாட்டேங்குது அவங்களுக்கு. எங்க நான் கேரளால இருந்து வந்தேன், நீங்க இந்த ஊர்லயே பிறந்தவங்க, கன்னடாவே வர மாட்டேங்க உங்களுக்கு. சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். ಏನೇನೋ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೋ ಅದೆಲ್ಲವನ್ನೂ ಕರ್ತನೋ ಪೂರೈಸುವವನು. என்ன பார்க்காத சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்துல என்னென்ன திட்டங்கள், என்னென்ன காரியங்களை நினைச்சிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சகோதரர் நைட்டு நேற்றிருந்து ஒரு 4-5 சர்ச்சுக்கு போனாராம். 4-5 சர்ச்சுக்கு கண்டினியூ போயிட்டே இருந்திருக்காரு. வாக்கு தத்தத்தை வாங்க. போன இடத்துல எல்லாம் வாக்கு தத்தம். இப்போ நம்ம சபைகள் எல்லாம் நம்ம கூட அறியாத காலத்துல பண்ணியிருக்கோம். வசனம் எல்லாம் போட்டு எடுக்க வைப்போம், அந்த கிளி சோசியம் மாதிரி இல்லையா? நீங்க எடுத்திருக்கீங்களா? என் கூட சேர்ந்தானே? அப்புறம் என் கூட சேர்ந்தப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? அப்படித்தானே இருப்பீங்க. வசனத்தை எடுப்போம். அந்த மாதிரி அவரு 4 சர்ச்சில் போய் வசனம் எடுத்தாராம். இப்போ 4 வாக்குத்தத்தம் வந்திருக்கான். அவரு இப்ப குழம்பிட்டு இருக்கிறாரு. இதுல இந்த வருஷம் எது என் வாழ்க்கையில அப்ளை ஆக போகுது? ஆனா நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே நம்ம லைஃப்ல அப்ளை ஆனா எப்படித்தான் இருக்கும்? என்ன சொல்ல மாட்டேங்க? இது எல்லாமே எனக்கு தான், ஒண்ணுக்கு இன்னெல்லாம் கிடையாது. அவர் கொடுத்திருக்கிறது எல்லாமே எனக்காகத்தான். சொல்லுங்க, எல்லாமே. பைபிளை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இது எல்லாமே எனக்கு தான், நான் யாருக்கும் கொடுக்கலாம் போறது இல்லப்பா. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர், 2 Corinthians chapter 8 verse 9. இந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு புது வருஷத்துக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஹாப்பி நியூ இயர். ஆமென். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எப்படி எழுதுறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் எப்படி எழுதுறாரு? அவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தைங்க! இதுதாங்க வாக்குத்தத்தம். எப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை பார்த்தோம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இல்லையா? இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? கிருபையின் மேல் வரதா பாருங்க, ஒரு வாயிலாது கிருபையின் மேல் கிருபை அளிக்க வந்தாரு. இப்ப இவர் எப்படி எழுதுறாரு? இயேசு கிறிஸ்துனுடைய கிருபைகளை அறிந்திருக்கிறீர்களே. நமக்காக தேவன் எப்படிப்பட்ட கிருபைகளை வைத்திருக்கிறார்? சின்னதா பெருசா? சொல்லுங்க, கேட்கத்தானே செய்றீங்க. சொல்லுங்க, பெரிய கிருபை. சொல்லுங்க, பெருசு.
வைஃப் சொல்றாங்க, ஓப்பனா சொல்லுங்க, பெரிய கிருபை. மறுபடியும் அப்படியே தான் சொல்றீங்க. நல்ல கொஞ்சம் நல்ல சீரியல் கூட்டு போ நடிகை, அழுகிற சீன்ல நடிக்கிற மாதிரியே இருக்கீங்கல்ல, நல்லா சொல்லுங்க, பெரிய கிருபை வந்துருச்சு வந்துருச்சு. அவ்வளவு உற்சாகமா இருங்க. அப்போ இங்க இங்க அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு என்ன எழுதுறாரு? சில நேரங்கள்ல நம்ம எப்படி நம்மளை ஃபீல் பண்றோம்னு சொன்னா, நான் கடந்த நாட்கள்ல பாலியாங்கி சபையினுடைய சாட்சி உங்களுக்கு சொன்னேன். அந்த சபையில 20 பேர் இருந்தாங்களாம். அவரு ஊழிய ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல அவரை சுத்தி இருந்த பாஸ்டர்ஸும் அவரும் அவர் கேட்ட போதனை எல்லாம் பாடுகள் வழியா கிறிஸ்துவோடு நடப்பது, இதுதான் அவங்களுடைய பெரிய போதனையாவே இருந்துச்சான். ஆனா போதனை பண்ணின பாஸ்டர்களே ஊழியத்துக்கு நீங்க பணம் கொடுங்கன்னு சொன்னாங்களாம். இப்ப இவர் யோசித்தார் ஒரு நாள், இப்போ இவங்க எதை பத்தி ஜாஸ்தி பேசுறாங்க? பாவோட்டி, தரித்திரத்தை பத்தி பேசுறாங்க, கஷ்டத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க அதே ஜனங்க கிட்ட எதையும் கேட்கிறாங்க, ஊழியத்துக்கு என்ன கொடுங்க, பணம் கொடுக்கணும் கேட்கிறாங்க. இப்போ இவன் சபையில இருக்கிற விசுவாசி, அவன் தரித்திரத்துல தான் எப்படி ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியும்னு யோசித்தார். அப்பதான் அவருக்குள்ள ஒரு தாட்டு வந்துச்சா, இனிமேல் நம்ம எதை பத்தி பேசக்கூடாது, தரித்திரத்தை பத்தியே சபையில பேசக்கூடாது, ஒன்லி ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும்னு நினைச்சார். அப்போ அவர் பிரசங்கம் அந்த சபைக்குள்ள இருந்த அந்த 20 பேருக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்த 20 பேருடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சான். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய சபை எங்கதான் இருக்குது? கொரியாவில் தான் இருக்கு. அது பாலியாங்கி அவருடைய சபை. இன்னைக்கு அவர் இல்ல உயிரோட. இப்பவும் அவருடைய நிறைய செய்திகளை போய் கேட்டு பாருங்க, நீங்க வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அதனால்தான் அந்த சபையில இருந்து நிறைய கொரியன்ஸ் எங்க வந்தாங்க? உலகத்தில் உள்ள பல தேசங்களுக்கு கடந்து போனாங்க, சபைகளை கட்டி எழுப்புனாங்க, நிறைய ஊழியங்களை தாங்கினாங்க. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2 தங்க வியாபாரிங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன சிட்டில வந்து கோல்டு கடை வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு தங்க வியாபாரி அதுல எப்படிப்பட்டவரா இருந்தாரா? பெரிய கடை வச்சிருந்தாரா, இன்னொருத்தர் சின்ன கடை வச்சிருந்தாரு. இந்த சின்ன கடை வச்சிருந்தவரு நாளுக்கு நாளா என்ன ஆக ஆரம்பிச்சாரு? வளர்ந்துகிட்டே வந்தாரு. அவரு நகை வித்த லாபத்திலிருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து என்ன செய்யறது, அடுத்து என்ன பண்றது, இது மேலேயே அவருடைய போக்கஸ் இருந்துச்சாம். இப்ப 34 வருஷம் ஆச்சுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் நேத்து. 34 வருஷம் ஆச்சு எங்க ஜுவல்லரி வந்து அப்படின்னு போட்டாங்க. முந்தானத்தை பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு ஆடுல. இப்போ அவங்களுடைய ஜுவல்லரி மொத்தம் எங்க இருக்குது? தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஆனா இவங்களை விட பெரிய ஜுவல்லரி வச்சிருந்தாங்க பாருங்க, அவங்க அதே மதுரையில தான் இருக்காங்களாம். ஒரு நாள் கேட்டாங்களாம், எப்படி எங்ககிட்ட இருந்த அளவு கூட உங்ககிட்ட கோல்டு கிடையாது, எங்ககிட்ட இருந்த அளவு கூட பிசினஸ் ஐடியா உங்ககிட்ட கிடையாது, உங்க சின்ன கடை ஆரம்பிச்சீங்க, ஆனா இது எப்படி நீங்க தமிழ்நாடு அளவுக்கு எடுத்துட்டு போனீங்க, இன்னைக்கு உலக அளவுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த கட்டத்தை பத்தி அதிகமா சிந்திக்கிறது. சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆண்டவர் ஆராதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹತ್ರ ದೇವರು ಕೊಡುವ ಹಣವನ್ನು ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள எப்படி இருக்கிறாங்கன்னா, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுது, உங்களை ஐஸ்வர்யவானாக்க அவர் தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவானாக்க அவர் தரித்திரரானார். எப்படி? இந்த வானத்தை பூமி படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரணமான மனுக்குலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். இதான் இன்னைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையா இருக்குது.
இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, இந்த உலகத்தினுடைய படைப்பை தான் நம்ம என்ன செய்யறோம், நம்புறோம். அதான் நம்ம கையில இருக்கிற வேதாகமம். தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? எதுக்கு இந்த உலகத்துல வந்து அத்தனை கஷ்டங்களை பட்டாரு? வேதம் சொல்லுது, அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா இந்த பூமியில. அந்த அளவுக்கு சுத்தி திரிஞ்சார். எந்த மனுஷனுக்கும் நேரிடக்கூடாத பாடு, சோதனை அவருக்கு நேரிட்டது. அவமானங்களை கடந்து போனார் சிலுவையிலே. அந்த சிலுவை பாடுகளை குறித்து பேசினா ஒரு நாளெல்லாம் போதாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக அத்தனை பாடுகள் பட்டாரு. எதுக்கு? எதுக்கு? அவருடைய தரித்திரத்தினாலே, அவருடைய பாடுகளின் மூலமாய், அவருடைய அவமானத்தின் மூலமாய் நீங்க யாரா மாறணும்? ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். சிலருக்கு இந்த வார்த்தையை கேட்டால் அலர்ஜி. இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வந்திருக்குது. அப்போ இங்கிலாந்து தேசத்துல இருந்து சில மக்கள், ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் அமெரிக்காவுக்கு போலான்னு பிளான் பண்ணாங்க. அப்போ அதுக்காக அந்த காலகட்டத்தில் கப்பல் மூலமா தான் பிரயாணம் போக முடியும். அதுக்காக ஒரு 100 பேர் சேர்ந்து நம்ம கப்பல்ல போய் அமெரிக்காவில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்வோம். இப்ப நம்ம நாட்டுல என்ன ஆயிடுச்சு? கொடிய பஞ்சமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. நம்ம இப்ப எங்க போகலாம்? இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா போலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு கப்பல்ல. அந்த கரெக்டான டைம்ல எங்க போயிட்டாங்க? இப்ப இங்கிலாந்துல இருந்து அங்க போறதுக்கு அந்த டைம்ல 1 மந்த் ஆகுமா கப்பல்ல பிரயாணம் பட்டு போறது. அப்போ எல்லாருக்கும் கப்பல்ல இந்த 100 பேருக்கு ரூம் கொடுக்கப்பட்டாச்சு. அவங்க ரூம்ல இருக்கிறாங்க. அதுல நம்மள மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ஒரு ரூம்ல இருக்கான். நம்மள மாதிரியே ஒரு பைத்தியக்கார பையில என்ன மாதிரி வச்சுக்கோங்க. உங்களை சொன்னா போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இவங்கிட்ட அந்த டிக்கெட் எடுக்கக்கூடிய பணம் மாத்திரம் தான் இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சு டிக்கெட் எடுத்துட்டு எப்படியோ பசியை தாங்கி கீங்கி தண்ணியை கிண்ணிய குடிச்சிட்டு எங்க போய் சேர்ந்துடலாம். கொஞ்சம் வீட்டுல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஒரு 15 டேஸ்ல எல்லாம் காலியாகி போச்சு கப்பல்ல. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்லோவா தான் கப்பல் போகும். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் ஆகும்போது அந்த கப்பல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. என்னன்னா, இப்போ கப்பல் போய்கிட்டு இருக்கிற இந்த பயணத்துல எதிர்காற்று, புயல் வீசுது. அதனால நம்ம போய் சேருவோமோ தெரியல. நீங்க எல்லாம் அலர்ட் ஆயிருங்க, எப்ப வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. இவனுக்கு ஒரு பக்கம் பசி வேற தாங்க முடியல. 5 நாளாச்சு சாப்பிட்டு. பசி தீயா பிடிக்குது. உபாசம் இருந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? பசினா பசி. இவனுக்கு ஒரு யோசனை வருது, எப்படினாலும் இப்போ இந்த கப்பலுக்கு ஏதோ ஒண்ணு சம்பவிக்க போகுது. அதோட சேர்ந்து நம்மள என்ன செய்ய போறோம்? சாக போறோம். கடைசியா இந்த கேண்டீனுக்கு போயிட்டு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம், சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க போறான்? கேண்டீனுக்கு போறான். என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்றான். பசி பசி. சரியா சாப்பிட்டு 20 நாள் ஆச்சு. இதுல மொத்த பட்டினி 5 நாள். பிரியாணியா எடுத்துனோம் எல்லாம் எடுத்துட்டு வா. சாப்பிட்டுட்டு பயந்துகிட்டே உட்காந்துருக்கான். அவன் வாரான். யாரு? சப்ளை பண்ணவர் வராரு. இப்போ பில்லு கொடுக்கணும். இவன் பயந்துக்கிட்டே, சார் எவ்வளோ சார்? அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீ எதுவும் பே பண்ண வேண்டாம். என்ன சார் சொல்றீங்கன்னா, இல்லை சார், நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்க இல்லையா, அதுலேயே உங்கள் ரூம் வாடகை,
ஃபுட்டு எல்லாமே எங்களோடு தான் சார் அப்படின்னா. அப்பதான் இந்த பைத்தியக்கார பைவலிக்கு அறிவு வந்துச்சு. அடடா 20 நாள் பட்னியா கிடந்தனடா, முறுக்கையும் கலகலாவும் சாப்பிட்டுட்டு. வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் என்னானாரு? தரித்திரர். புரியுதா? ஏதாவது புரியுதா? புரியுதா இல்ல புரியலையா? இப்ப நாம எங்க இருக்கிறோம்? இந்த கதையில எங்க இருக்கிறோம்? அப்ப பைத்தியக்காரன் சொன்னது கரெக்ட் தானே? ஏன்னா இன்னும் நமக்கு புரியல நம்ம யாருன்றது. ஒரு புத்திர சுவீகாரத்தை பெற்ற ஜனங்கள் என்ற ஞானமே நமக்கு கிடையாது. ஒரு ராஜரீக கூட்டம் குப்பையில கிடந்து தூசியில கிடந்த நம்ம கர்த்தர் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார் என்ற அறிவு கூட இன்னைக்கு சபையில் உள்ள மக்களுக்கு இல்ல. என்னமோ ஆராதிக்கிறது என்னமோ போயிட்டே இருக்கு. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கான். அவன் எப்படி தெரியுங்களா? செபிக்கிற கூட்டம். இது பைத்தியக்கார கூட்டம். இப்ப பார்த்தது இன்னொரு கூட்டம் இருக்கு, பிரேயர் பண்ற கூட்டம். வசனம் சொல்லுது, வாஸ்து பாருங்க. 3 யோவான் 3 John chapter 2 verse 2. 3 யோவான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து தரித்திரனா இரு. அப்படியே போட்டிருக்கு. நல்லா பாருங்கப்பா, பைபிள்ல நல்லா போடுங்க. டேய் படிங்க, எல்லாரும் படிங்க பாப்போம். உங்க பேரை போட்டுக்கோங்க. பிரியமான ரெபேக்காளே. வருதா பாரு, வாயிலே வராது. நல்லா சத்தமா படிங்க, சத்தமா படிங்க, சத்தமா படிங்க. ஏன்னா இப்ப கதை இருக்கு, அடுத்த கதை இருக்கு, ரெடியா இருங்க. அதுதான் சத்தமா படிக்க சொல்லிட்டு இருக்கேன். படிங்க. எங்க உங்க பேரை சொல்றது ஏங்க இவ்வளவு வைக்க போறீங்க நீங்க? இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க யார இந்த மாதிரி பிளஸ் பண்றாரு? முதலாவது வசனத்தை பாருங்களேன், யாருன்னு பாருங்களேன், படிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. மூப்பனார் ஆகிய யாருக்கு எழுதுறாரு? காயுவுக்கு எழுதுகிறதாவது. இந்த காயு யாருன்னு அங்க போடப்பட்டிருக்குது? சத்தியத்தின்படி நடந்த பிரியமான காயு. பிரியமான காயு. இவரை பத்தி சில விஷயங்கள் படிக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுனேன். அப்போ அதுல அந்த 3வது வசனம் 4வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய அவர் சத்தியத்துல நடக்கிறவரா இருந்தாரு. அந்த 3-4 வசனங்களை பாருங்களேன். சகோதரர் வந்து பாருங்க, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த காயு அப்போஸ்தலனாகிய யோவானால் வழிநடத்தப்பட்டவர், ஒரு நல்ல எல்டர். நீங்க இந்த 3ஆம் யோவான் இந்த கடிதத்தை எழுதும் போது நீங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்தி கிறிஸ்து எழுப்பிட்டாங்களாம். எதுல கொடுத்திருக்கு தெரியுங்களா? 1 யோவான்ல, அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல அதை எழுதுறாரு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது பெரிய சப்ஜெக்ட், நமக்கு வேண்டாம். ஆனா கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. 2ஆம் அதிகாரத்துல 2-3 இடத்துல சொல்லுவார். 17, 18, 19 வசனத்துல நினைக்கிறேன். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் எழும்பின நாட்கள். அந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பம் சபைக்குள்ள. அந்த காலகட்டத்துல யாரு சொன்னுங்க? யாரு? இந்த காயு எப்படிப்பட்டவரா இருந்தாராம்?
சத்தியத்தை நேசிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாராம். சத்தியத்தை நிமித்தம் சபையில எப்படிப்பட்டவரா இருந்தாராம்? உண்மையுள்ள மனுஷனா இருந்தாராம். இப்போ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல அருமையா இருந்துச்சாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து யோவான் சொல்றாரு, எனக்கு எப்படி எழுதுறாரு 2வது வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்துமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் ஆத்துமா உனக்குள்ள எப்படி வாழுகிறதோ அதே போல, எப்படி எழுதுறாரு, அதே போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு வேண்டுகிறேன். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? எல்லாவற்றும் வாழ்ந்து இருக்கணுமா, வாழாதவனா இருக்கணும்? கன்னடால படிங்க பாப்போம் அந்த வசனத்தை. பிரியனே ನೀನು ಆತ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರುವಿ, ಹೊಂದಿರುವ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ. ಕನ್ನಡಾல ரொம்ப அருமையா எழுதியிருக்கு. ನಿನ್ನ ಆತ್ಮೀக ವಿಷಯದಲ್ಲಿ ನೀ ಎಲ್ಲವற்றிலும் ಹೆಂಗಿದೀಯಾ? ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿದೀಯಾ. ಆತ್ಮೀக ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆ ಏನೇನು ವಿಷಯಗಳಿದೋ ಇದೇನೋ ಅದು ಎಲ್ಲವற்றிலும் ನೀನು ಹೆಂಗಿರ್ಬೇಕಂತೆ? ಕ್ಷೇಮವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಬೇಡಿದ್ದೀನಿ, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ற. ஒரு சபைக்கு ஒரு பிரசங்கியார் போயிருக்கிறார். அங்க ஒரு சகோதரனை பார்த்திருக்கிறார். அவர் வந்து வீல் சேர்ல தள்ளிட்டு வந்தார். இப்போ அவர் கேட்டாரா, என்ன வீல் சேர்ல வந்திருக்கீங்க? இல்ல இந்த மாதிரி கால் ப்ராப்ளம், நடக்க முடியாது, அதனால தான் வீல் சேர்ல. நல்ல கவனிங்க. சரி, சுகம் கொடுத்தா இயேசுக்காக வாழ்வீங்களா? ஐயா வாழ்றேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. சில நாட்கள் அவருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஒரு நாள் வந்தப்போ அவர் நல்ல சந்தோஷமா இருக்கிறத சபையில பார்க்கிறாரு. சில மாசங்கள் விட்டு, சில நாட்கள் விட்டு, ஒரு நாள் அவரை வேற ஒரு இடத்துல அதே வீல் சேரோட பார்க்கிறாரு. இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஆளு தான் அன்னைக்கு நம்ம சபையில பார்த்தோம், கவனிக்கிறீங்களா? இந்த ஆளு தானே சபையில பார்த்தோம். இவருடைய விடுதலைக்கு தானே ஜெபம் பண்ணோம். இவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு இல்லையா? இப்ப ஏன் இந்த ஆளு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கானே போற வர ஜனங்க கிட்ட. சரி, என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னுட்டு பக்கத்துல போயிட்டு, ஐயா பிரைஸ் லோடணும்னா மூஞ்ச திருப்பிட்டாங்க. நீங்க அடிக்கடி சர்ச்சில் திருப்புறீங்க பாருங்க. இப்போ வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு தலையில. என்ன பண்றது? அதாவது நீங்க பிறக்கும் போது கழுத்து இப்படி வச்சுட்டு வந்துருக்கீங்க. என்ன நேரம் பார்க்க தெரியாது. கேட்ட மரியாதை நீங்க வெக்கமாக்குது. பாஸ்டர் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா? என்னத்த சொல்ல, பாருங்க, நல்லா பார்த்து கேளுங்க. சபையில் இருக்கணும், நல்லா தான் இருங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. போய் நல்லா தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவ பிள்ளைகளே, தேவ மனுஷனை பார்த்தோன்னு ஒரு ஐயா ஓடுறாரு வீல் சேரை தள்ளிக்கிட்டு. இவர் விடலை, பின்னாடியே போயிட்டு, அப்பா நீ தானே, நீ சர்ச்சில் உன்னைத்தான் நான் பார்த்தேன், உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு இல்லையா? அப்புறம் ஏன் வீல் சேர்ல உட்காந்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க ஜெபம் பண்ண அந்த பர்சன் நான் தான், விடுதலை என்னமோ கிடைச்சிருச்சு அப்படின்னு எந்திரிச்சானா. பாருங்க, நல்லா தான் இருக்கேன். பிரச்சனை என்னன்னா, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஆனா வருமானம் நின்றுச்சு. நான் என்ன நின்றுச்சு சொல்லுங்க, என்ன நின்றுச்சு? இந்த மாதிரி ஆளுங்க சபையில் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? புரியலையா உங்களுக்கு? அதாவது சிலரு, நானு திருமணம் ஆன புதுசுல பாஸ்டர் மாமா வீட்டுல இருந்தப்போ
அடிக்கடி மேரின்னு நினைக்கிற ஒரு சகோதரி வருவாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இத்தனை பேருக்கு இவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மேரியோ என்னன்னு தெரியல, பேர மேரி தானா? குழந்தையோட அந்த அம்மா வரும். கண்ணு தெரியாது பாவம். இவங்க அம்மா ஐயோ பாவன்ட்டு வீட்டில் இருக்கிற அரிசி, பருப்பு, ராகி, பீரோவில் இருக்கிற புடவை, அது வர கோலத்தை நீங்க பார்க்கணும். கிழிஞ்ச புடவை கட்டிட்டு வரும். அப்புறம் நல்ல நல்ல புடவைலாம் எடுத்து கொடுத்தியம்மா, நல்லா இருமா, ஏமா இப்படி இருக்க நீ, இயேசு வேற ஏற்றுக்கொண்டு இருக்க, இப்படி இருந்தானா எப்படிமா அப்படின்னு சொல்லி புடவையெல்லாம் கொடுத்து கிறிஸ்துமஸ் வரும்போது புது புடவை அது இதெல்லாம். ஆனா திரும்ப வரும்போது அது அதே மாதிரி தான் வரும். அன்னைக்கு அந்த லேடி சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. அக்கா, நீங்க கொடுத்த மாதிரி எனக்கு 1000 பேர் புடவை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கேன் வீட்டுல, அதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தேன்னு வைங்க, ஒரு பய பிச்சை காசு போட மாட்டாங்க. அப்ப இதுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க சொல்லுங்க? கிறிஸ்தவ சொல்லுங்க, கிறிஸ்தவ யாரு? கரெக்டா சொல்லுங்க. யாருமா? பிச்சைக்கார பசங்க இல்லையா? இவங்க ஒரு மாதிரி சர்ச்சைக்கு வர்ற பிச்சைக்காரன். கோச்சுக்கிறாங்க யாரும் இருக்கு, அதனால சொல்லிட்டு இருக்கு. அந்த நடக்க முடியாத ஆள் சொன்ன வார்த்தையை கேட்டு பாஸ்டர் ஷாக் ஆயிட்டார். ஐயா, விடுதலை கிடைச்சிருச்சு, ஆனா என்ன நின்றுச்சு? வருமானம் நின்றுச்சு. லாஸ்ட் வீக் நினைத்தேன், நானும் எங்க மச்சான்லாம் சும்மாரெல்லாம் பேசிட்டு இருந்தோம். சும்மாரையா சொன்னார், ஒரு நல்ல ஃபார்ச்சுனர் கார் வாங்கலான் இருக்கேன். என்னன்னா சொல்றேங்க, ஃபார்ச்சுனரை விட நீங்க வேற ஏதாவது கார் வாங்குங்கன்னு சொன்னேன். ஆனா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வராது கார் வாங்கினதுக்கு அப்புறம். நீங்க இஎம்ஐ கட்ட முடியாம ரோட்ல நிற்கணும், பரவாயில்லையா? என்னன்னா அப்படி சொல்றீங்க. நாங்க 2 பேரும் சில சாட்சி சொன்னோம். நாங்களும் இப்படித்தான். அதாவது நடந்து போனோம், ஊழியம் நல்லா தான் இருந்துச்சு. நடந்து போனப்போ ஊழியம் பஸ் பிடிச்சிட்டு போனேன். நான் சொன்ன கதை அவங்களுக்கு. பஸ் பிடிச்சிட்டு போனோம், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். நாங்க நனைஞ்சிட்டு ஊழியத்துக்கு வந்தேன் சபைக்கு. ஐயோ பாவம், பஸ் நனைஞ்சுன்னு வராரியா? நாங்க ஒரு எமத்து கார் வாங்கினாங்க. என்ன பாடு! என்னங்க லேட்டா வரீங்க, நீங்க கார் வச்சிருக்கீங்க, சீக்கிரம் வந்துடுவீங்க, நான் மழையில வரான்டா. இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு ஏன் தான் வாங்கணும். நல்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டவனு கூட இப்ப என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அப்ப இவங்க ஏதோ ஒரு ஐடியால தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அப்போதான் எங்க மாமியார் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உனக்கு புழைக்க தெரியலப்பா. நான் நம்மளும் இப்ப எப்படி போண்டிதா இருக்கு? என்னம்மா கிழிஞ்சி நீங்க கிழிச்சு கிழிச்சு விட்டுக்கிட்டு ஒரு தோல் சில்பர் செருப்பு போட்டு தோத்திரம் பிரதர், தோத்திரமா, நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம அதுக்கு வரல. எங்க அப்பா எனக்காக என்ன பண்ணாரு? நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு அவர் என்ன ஆனாராம்? தரித்திரரானார். அப்ப இந்த இயர் எப்படி இருக்கணும்? உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒண்ணு, நீங்க கப்பல்ல இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்காக ஒருத்தர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பே பண்ணிட்டாரு. ஆனா நீ போயிட்டு சோத்து ஐயா ஐயா அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது. இது ஒண்ணு. விடுதலை அடைஞ்சிட்டீங்க, ஆனா இப்பவும் மைண்ட் செட் எப்படிதான் இருக்குது? இப்படி எல்லாம் வேஷம் போட்டாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது கொடுப்பாங்க பார்த்து. எங்க ஓனர் ஏதாவது கொடுப்பாரு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது கொடுப்பாங்க. என்னோட கோலம் அப்படி இருக்கணுங்க. என் கோலம் இருக்கணும். அது ஒரு கோலம் விசுவாசி. என்ன விசுவாசி? கோலம் விசுவாசி. ஒருவேளை அப்படி எண்ணத்தோட வந்திருந்தீங்கன்னா நீங்க தவறான சபைக்கு வந்திருக்கீங்க. ஆமென். இங்க பிரியமானவனே, உன் ஆத்துமா உனக்குள் எப்படி வாழுகிறதோ அதை போல நீ எப்படி இருக்கணும்னு தேவ மனுஷன் ஜெபம் பண்றாரு. சுகமா எல்லாவற்றிலும்
வேதம் சொல்லுது கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திரையாகமம் 33:19 என்ன சொல்லுது பாருங்களேன், சீக்கிரம் படிங்க பாப்போம். யாத்திரையாகமம் 33:33-19 எக்ஸோடஸ். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்புற என்னுடைய பிள்ளையே, எப்படி சொல்றாரு, என்ன நம்புற என்ன விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளையே, நீ போற பாதையில் எல்லாம் உனக்கு முன்னாடி என் தயையை என்ன செய்வேன்றாரு, சொல்லுங்க, என் தயவை கடந்து போக பண்ணுவேன். அதனால நம்மளை யாரும் உழித்து கூப்பிடாட்டி பரவாயில்ல, நம்மளை யாரும் மதிக்கலாட்டி பரவாயில்ல, ஐயா சீக்கிரத்துல பார்சனர் கார் வாங்கட்டும், நம்மளும் அதுல உட்காந்துட்டு என்ன செய்வோம், போவோம். நீங்க எல்லாம் வாங்குங்க, பரவாயில்ல, தப்பே கிடையாது. சொந்த வீடு வாங்கலாம், சொந்த கார் வாங்கலாம், ஏற்கனவே பார்க்கிங் பிரச்சனையில் இருக்கும், எல்லாம் வாங்குங்க, அதான் blessing. சொல்லுங்க ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்து கூடயே யாரை வச்சுக்கிட்டு இருந்தார்? ஏங்க அப்படி சொல்றீங்க? நல்ல பேர் இருக்குல்ல, அதை சொல்லுங்களேங்க. அவர் யாரு? அவர் இயேசு கிறிஸ்துவோட யாரு? வேற இன்னும் அவங்க அக்கௌண்டன்றாங்க, வேற பேதுருவா? யூதாஸா? பேதுரு இருந்தாராம் யூதாஸ் புள்ள. யூதாஸ் யாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு? அது யாரா தமிழ்ல காசை துட்டு என்றவருங்க. ஓகே, வேற அடுத்து வேற என்ன வார்த்தை சொல்லுங்க. வேற அந்த அம்மா அக்கௌண்டர். இன்னும் வேற என்னமா? நீ வாய் திறக்காம நல்ல நிறைய பேர் சொன்னீங்க. எதை கையாளுறவனா இருந்தா சொல்லுங்க, இப்படி பண்ணுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கூடயே பேங்க் வச்சுட்டு சுத்திட்டு வந்தார். நீங்க எத்தனை பேர் பேங்க் இருக்கு உங்ககிட்ட? மணி பாஸ் எடுத்து காட்டுங்க. ஏதா இருக்காதுல? இருந்தா சோத்து. நிறைய பேர் நமக்கு தவறா பொதிக்கிறாங்க. அவர் வந்ததே உன்னை என்ன பண்றதுக்கு தான், நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்கத்தான். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் புரியாம அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க கர்த்தர் சொல்றாரு மோசேயை பார்த்து, என் தயை நீ போற காரியத்துல எல்லாம் என்ன இருக்குன்றாரு, என் தயை இருக்குன்றாரு. இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம். And the Lord said, I will cause all my goodness to pass in front of you. என்ன சொல்றாரு? I will cause all my goodness to pass in front of you. ஃப்ரண்ட்ல போமா, உனக்கு பின்னாடி போன்றாரு. முன்னாடி தானே போன்றாரு. என்னது Goodness. நீங்க என்ன சொல்றீங்க? என் வாழ்க்கைக்கு முன்னாடி முள்ளா இருக்குது ஆண்டவரே, டயர் வேற பஞ்சர் ஆகுது ஆண்டவர். ஒரு சின்ன கடை வச்சவன் தங்கமயில் ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நிற்கிறான். என்ன கடை வச்சவன்? சின்ன கோல்டு கடை வச்சவர் இன்னைக்கு யாரு? பிசினஸ் லாஸ் ஆகி வீட்டுல இருந்த அவங்க அம்மா கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் கொண்டாடிக்கிட்டு இருந்த நகையை வாங்கி, அதுவும் ஏதோ 100 கிராம் என்னமோ 100 சவரனா 100 சவரன் 1 கிலோ இருந்துச்சான். சொத்து இருந்த சொத்தெல்லாம் வித்தப்போ 4 கிலோ வந்துச்சான். 4 கிலோ வச்சு போய் நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க அவங்க ஹிஸ்டரிய. 4 கிலோ வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்க நகை கடை இல்லாத சிட்டியே இல்லை. ஒரு தள்ளு வண்டியில கேன்சர் வந்து ஒரு பிரியாணி கடையை வச்சுட்டு படாத பாடுபட்ட மனுஷன் இன்னைக்கு RR பிரியாணி அமெரிக்காவில் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையா பொய்யா? புரியுது உங்களுக்கு? ஏதாவது அம்மா கூட சேராத நீ அம்மா யோசிச்சு என்னடா பார்த்து சொல்லிட்டு பையன். என் பையன் அவங்க அம்மா கூட சேர்ந்தா அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பான்.
அவங்க அம்மாவுக்கு சின்ன மனசு, குட்டி மனசு. பெரிய மனசு வேணா இயேசு கூட சேரணும். இப்ப புரிஞ்சா? அவங்க அப்பா குண்டு விளையாட வழியை விட்டுருக்க மாட்டாரு. போகாதடா போகாதடா டே அப்படிங்கும். நீ போகாதடா போகாதடா பொட்டக்கோழி மாதிரி வீட்டுல இருக்க வேண்டியது. போ, புறப்பட்டு போ, பிழப்ப கத்துக்கோ. நிறைய பேர் கூட பழகு. அப்பதான் நிறைய லாஜிக் மண்டைக்குள்ள வரும். ஒரு 4 ஃப்ரெண்டு, உங்க அப்பா உங்க அம்மா அவங்க பழைய காலத்து ஸ்டோரியை கேட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. பிரில்லியண்டா சிந்தி. ஆண்டவர் சொல்றாரு, நீ போறதுக்கு முன்னாடியே என் தயை உனக்கு முன்னாடி போகுன்ற. தயை மாத்திரம் இல்ல, கீழே என்ன போட்டிருக்காரு பாருங்க, படிங்க இங்கிலீஷ் சீக்கிரம். I will proclaim my name, the Lord, in your presence. I will have mercy on whom I will have mercy. என்ன சொல்றாரு? I will have mercy on whom I will have mercy. என்ன வார்த்தை பாருங்க. வாசிக்கல வாசி. And I will have compassion on whom I will have compassion. Amen. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தமிழ்ல வாசிங்க பாப்பா, சத்தமா வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என்னுடைய தயையை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என்னமா? கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் எனக்கு கிருபையாய் இருக்க சித்தமாய். இதத்தான் கவனிக்கணும்னு சொன்னேன். இதத்தான் நீங்க கவனிக்கணும். எவன் மேல் கர்த்தர் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப யார இந்த பாவோட்டில இருந்து இந்த தரித்திரத்துல இருந்து வெளியெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு கர்த்தர் என்ன அளிப்பாரு? நீங்க அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்தா தானே. இந்த சூழ்நிலை மாறணும், இந்த நிலைமை மாறணும், இந்த சிச்சுவேஷன் மாறணும், என் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆயிட்டேன். நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், நிறைய ஆண்டவர் நிறைய பணத்தை என் கையில கொடுத்தாரு, ஆனா இப்ப என்னமோ தெரியல, சமீப நாட்களா அவருடைய தயை எனக்கு முன்னாடி போறத மாதிரி தெரியல. சிலர் சொல்லிடுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இப்படி ஆயிட்டேன். பாவம் அந்த பொண்டாட்டிங்க. இல்லாட்டி ஏதோ பிறந்த குழந்தை மேல சொல்லி விட்டுரும், இல்ல பூனை மேல சொல்லி விட்டுறான். எது மேல சொல்லிடுறான்? பூனை மேல சொல்லி விட்டுறாங்க பையில. எது மேல சொல்லி விட்டுறான்? உண்மையா இல்லையாங்க? பூனை போயிடக்கூடாது அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது. சில பைத்தியக்காரன் நிக்கிறானுங்க, ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஏன் சார்னா நீ ஓகே சார், நீ ஓகே சார், நீ நல்லவன், நீ போன்றான். ஒரிஜினலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பூனை மேல வண்டி ஏத்துனீங்கனாலோ, பூனை மேல தெரியாம நாய் மேல மெரிச்சிட்டீங்கனாலோ ஒண்ணு அதை கடிச்சு வச்சிரும், இல்ல பூனை பரண்டிரும். நீங்க வண்டியை மேல ஏத்திட்டீங்கன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. இவ்வளவுதான் அது விஷயம். பூனையோட அந்த இது பார்த்துருக்கீங்களா, பாடியோட ஃபிட்னஸ். அதுக்கு ஒரு ஆபத்துனா ரொம்ப டைட் பண்ணும் பாடியை, ரொம்ப கெட்டி பாடி அது. அப்ப அதை இப்படி பண்ணும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்? இதையே சாங்கியம் ஆயிட்டாங்க பாடி. ஒரு வேப்ப மரம் நல்லதுன்னு சொல்றக்கூடாது, அதே நம்மாடு சாமி ஆக்கிடலாம். எலுமிச்சங்க ஹெல்த்துக்கு நல்லது, அதை வீட்டுல வச்சீங்கன்னா எந்த ஒரு கிருமியும் வராதுன்னா அதை வண்டியில தொங்க விட்டுறான். வண்டியில கிருமி வரக்கூடாது. என்ன பொண்ணு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, என் தயை உனக்கு முன்னாடி போகும். புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரியுதுன்றவங்க ஆமீன் சொல்லுங்க. என் தயை எவ்வளவு காலம் உனக்கு முன்னாடி போகுதோ, நீ செய்யற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கிருபை உன் மேல வந்து நிக்கும், அவருடைய இரக்கம் வந்து நிக்கும்ன்றார். எத்தனை பேர் மேல இருக்கு சொல்லு? என் மேல இருக்கு பாஸ்டர். அவர் என் முன்னாடி போறாரு. அவர் சொல்றாரு,
வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். படிங்க, கன்னடால படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க, சீக்கிரம் எடுத்து படிங்க. ஜேக்கப்பா ஜேம்ஸா chapter 1:17. Every good and perfect gift is from above. எங்க இருந்து வரணும்? From above. எங்க இருந்து வரணும்? மறுபடியும் படிங்க, சத்தமா படிங்க. Every good and perfect gift is from above. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? அது எப்படி கர்த்தர் தருவாரு? ஆதாமுக்கு எல்லாம் கொடுத்தாரு. வசனம் சொல்லுது இல்லையா? ஆதியாகமம் 3:17-18 பாத்தீங்கன்னா, அவன் எப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறினானோ அப்பதான் அவன் வேர்வை சிந்த கர்த்தர் அனுமதிச்சார். அது வரைக்கும் வேர்வை சிந்த வேண்டாம், டென்ஷன் இல்ல, ஜாலியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான், நிம்மதியா இருந்தான். எப்போ அவனுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் வந்துச்சு, கீழ்ப்படியாமை வந்துச்சோ அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில பாடு ஸ்டார்ட் ஆன. உங்க லைஃப்ல சில பாடுகளை கடந்து போறீங்கன்னா நல்ல திங்க் பண்ணுங்க. ஏதாவது நன்மையை அழிக்கிறவருக்கு விரோதமா, கிருபை அழிக்கிறவருக்கு விரோதமா ஏதாவது பண்ணி இருக்கிறனா, அதை சரி பண்ணிக்கிட்டனா மாத்திரம் போதும். உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அர்த்தம் ஆயிடும். ஒரே ஒரு வசனம் அவங்க சொல்லுது, நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, Proverbs chapter 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வரும். அப்படியே போட்டிருக்கேன். என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, நான் படிச்சதே இல்ல பாஸ்டர். எப்படி இருக்கு பாருங்க பாப்போம். The blessing of the Lord brings wealth without painful toil for it. போதும் படிங்க. The blessing of the Lord brings wealth. அப்படியே போட்டிருக்கேன். கன்னடால படிங்க. இன்னொரு தடவை படிங்க. கீழே போகாதீங்க, மேலேயே நின்னுங்க, கீழே இறங்கிறாதீங்க. படிங்க இன்னொருத்தர் சத்தமா. யெகோவான ஆசீர்வாதವು பாக்கியதாயಕವು. அப்படியே போட்டிருக்கு. பாக்கியதாயಕವು நான் போட்டிருக்கு. யெகோவான ஆசீர்வாதವು பாக்கியதாயಕ. தமிழ் என்ன போட்டு பாருங்க, கன்னடால தப்பா எழுதிருப்பாங்க ஒரு வேளை. படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வரியத்தை தரும். ஆமாப்பா, எல்லாத்தையும் அப்படித்தான் எழுதிருக்கு. ஆனா இங்க கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க சொல்லுங்க? நாங்க வீல் சேர விட மாட்டோம். அது எங்க அடையாளம். அது இருந்தா தாயா, நான் சட்டை அயன் பண்ணாம போட்டா தான் நான் என்ன ஒரு கெத்துன்றான் சிலர். குளிக்காம இருந்தா தாயா கெத்து. காய்கறி கடையா வச்சிருக்க, நீ குளிக்க இங்க நேரம் இல்லாம இருக்க. நல்ல துணி இருக்கும் போட மாட்டான், நல்ல ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஒழுங்கா முடிவெட்ட தெரியாது. அது எங்கேயோ சுத்துறதெல்லாம் இங்க நமக்கிட்ட வந்து மாட்டிட்டு கிடக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் லைஃப்ல எதை கொண்டு வருமா? richest man. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைக்கிற ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறான்றத மறந்துடாதீங்க. இந்த இயர்ல ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி நீங்க என்ன தரித்திரரானீங்க, என்ன ஆகட்டும், நான் ஐஸ்வர்யவான் ஆகணும். யாருன்னா என்ன சொல்லிட்டு போட்டோம். பணம் வந்து என்கிட்ட எப்படி சேரணும்? ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. பணம் உங்க பீரோவை அப்படி பாருங்க, கொட்டட்டும் ஆண்டவரே. உங்க மணி பாஸை நினைச்சு பாருங்க, உங்க பேங்க் பேலன்ஸை நினைச்சு பாருங்க, இப்ப எவ்வளவு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஜோம் பண்ணுங்க. கிராஸ் ஆகட்டும், லட்சத்தை கிராஸ் ஆகட்டும், கோடியை கிராஸ் ஆகட்டும். நீ ஒண்ணும் கிடையாது. இந்த மைசூர்ல இருந்து கேரளா போற ரோடு இருக்கு பாருங்க, அங்க நின்றுகிட்டு டெய்லி போலீஸ் பிடிக்கிறாங்க கேரளாக்காரங்க. எங்க டயர்க்குள்ள வச்சுட்டு போறாங்க கோடியா, கேட்டா 3 கோடி. சீட்டு இல்லையா? சீட்டு நம்ம வண்டி சீட்டு
ஒருத்தனை அமுக்கியிருக்காங்க, அவன் அதுக்குள்ள 5 கோடியே வச்சாங்க. ஒரு கார்லயும் கோடி கோடி பணம். இப்ப பாருங்க, நீங்க கேரளா கடை இருக்கு இல்லையா, நீங்க கையில காசு கொடுக்குறீங்க பாருங்க, கையில அதெல்லாம் அப்படியே அங்க போயிடும், ஒரு இடத்துக்கு போகும், போனிபேக்குள்ள போயிடும். நீங்க அக்கௌண்ட் போன்பே இதெல்லாம் பண்றீங்க பாருங்க, அதுதான் அக்கௌண்ட்டுக்கு போகும். பாக்கி பணத்தெல்லாம் கட்டி மூட்டை கட்டிட்டு ஒரு மாதிரி பைலட்டை கொடுத்து, டேய் இதை வண்டியில வச்சு எடுத்து எங்க ஊருக்கு வந்துடுறான். நீங்க வண்டி செக்கிங்கே எங்கதான் நடக்கும் சொல்லுங்க? மைசூர்ல இருந்து கேரளா போற ரோட்ல தான். அதாவது தலைச்சேரி போற வழி, கண்ணூர் போற வழி இருக்கு இல்லையா, அங்கதான் செக்கிங்க. வேற எதுவும் கிடையாது, ஒன்லி பண செக்கிங். மூட்டைங்க, மூட்டை. ஒருத்தர் சீட்டை எல்லாம் எடுத்துட்டு வண்டியில ஃபுல்லா என்ன போட்டு வச்சிருக்கான், பணத்தை போட்டு அது மேல இந்த சீட்டை ஒட்டி விட்டுருக்கான். போலீஸ்க்கு எப்படி தெரியுது தெரியல, மோப்பம்ப பிடிக்கான அதை எடுத்த வெறும் பணம். நீங்களும் பல்ட்டி அடிக்கிறீங்க. ಒಂದು 100 ರೂಪಾಯಿ ಸೇರಿಸಿ ಕೊಡಮ್ಮ, ಬರೋ ತಿಂಗಳು ಪಾತ್ರ ಜಾಸ್ತಿ ಬೆಳೀತಾ ಇದೆ. ஐயா எனக்கு 5000 ரூபா அந்த ஓனர் கொடுக்க அழுகிறான். ஐயா யார் ஆள்கிட்ட போ, அவனுக்கு மனசு இல்ல, நீ எங்க போ. உன் பிசினஸ் அடுத்து என்ன பண்ணணும், உன்னுடைய வருமானத்தை எப்படி கூட்டு, என்ன வேலைனா செய். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா 2 ஃப்ளோர் வீடு கட்டிருக்காங்க. அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா, எந்த ஊர்ல, சுவிட்சர்லாந்துல, துபாய்க்கு போனாங்களாம். நம்ம ஆளுங்களும் போனாங்க. இதுங்க கொடுத்த தொல்லையிலே ஓடி வந்துச்சு. பருப்பு குழம்பு சாப்பிட்டு இப்படி ஆயிடுவாள். அங்க இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, இங்கிலாந்துக்கோ இங்கே வேற ஒரு கண்ட்ரிக்கு போகக்கூடாது, சுவிட்சர்லாந்து என்னன்னு தெரியல. 15 வருஷம் இருந்தாங்களாம். எங்க கொத்தனூர்ல இடம் வாங்கி 2 ஃப்ளோர் வீடு கட்டிட்டாங்க. நல்ல அம்மா. கீழே பெரிய பொண்ணுக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யாருக்கு, அடுத்த பொண்ணுக்கு, 3வது பையனுக்கு தான் 3வது ஃப்ளோர். அதுக்கு போய் வேலைக்கு போயிருக்காங்க. இந்த வருஷம் கட்ட போறாங்க வீடு, கல்யாணம் பண்ணி அதோட வீடு நான் வந்துடுறேன். என்ன வேலை செய்யறாங்களா, என்ன வேலை, அங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். பெரிய வேலையெல்லாம் இல்ல. அதுல கூட புத்திசாலித்தனம் இருக்கணும். இப்ப நிறைய பேர் துபாய்க்கு போறான்ட்டு போதுங்க, அந்த கண்ட்ரிக்கு போறேன், இந்த கண்ட்ரிக்கு போறேன்னு ஐடியாலஜி இருக்கணும். எந்த வேலை செய், ஐடியாவை ஹார்ட் ஒர்க் பண்ணு. இந்த வருஷம் சொல்லு, ஆண்டவரே என்னைய பிளஸ் பண்ணுங்க, என் ஃபேமிலியை பிளஸ் பண்ணுங்க, என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, என் குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க, என்னை சுற்றி இருக்கிற மக்களை பிளஸ் பண்ணுங்க, என் சபையை பிளஸ் பண்ணுங்க, எங்க சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. இதுதான் உங்க ஜெபமா இருக்கும். யாராவது வீல் சேர் இருந்தா ஓடி போயிரு, நீ வர வேண்டிய இடம் இது கிடையாது. இது பைத்தியக்கார பையலா இருந்தானா மாறிக்கும், நான் மாறுறேன். ஏன்னா எங்க அப்பா எனக்காக என்ன ஆனாரு, அவர் எனக்காக என்ன ஆனார் சொல்லுங்க, என்ன ஆக்க, என்னது ஆக்க. ஆமென், ஆமென். எழுதுங்க. Yes, glory Jesus.